ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இந்த நாட்களில் ஜெபிக்க வைத்து நம்முடைய அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறீர்கள், நம்ம எல்லாரும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நிச்சயமான முடிவுகளை நமக்கு கட்டாயம் தருவார். இன்றைக்கும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை நாம் ஜெபித்து துவங்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பின் இரட்சகரே, இந்த நாளின் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, இடைப்படுவீராக, செயல்படுவீராக. ஆண்டவரே, ஜெபிக்க வந்திருக்கிற எங்கள் எல்லாரும் மேலும் ஒரு ஜெபத்தின் ஆவியை ஊற்றி, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி, மன்றாட்டின் ஆவியை ஊற்றி அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க எங்கள் எல்லாரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளின் இந்த பிரேயர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதிக்க மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ராஜா அதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு துவக்கமாக ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பாரங்கள் ஒரு புறம் இருந்தாலும் பாரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க வாயை திறந்து. தூயாவியானவரே, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. வாயை திறந்து சொல்லுங்கள் எல்லாரும். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. வாயை திறந்து சொல்லலாமா? ஜீவபலியே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜெபத்தை கேட்டீரே நன்றி ஐயா, பதில்கள் தருவீர் நன்றி
சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. எல்லா ஜெபங்கள் இந்த வருஷம் முழுவதும் செய்து ஜெபங்களை கேட்டீங்க ஆண்டவரே. புதிய காரியம் செய்வீரையா, புதிய கிரியைகள் நடக்குமையா, புதிய காரியங்கள் செய்வீரையா, புதிய ரட்சிப்பை தருவீரையா. ஆராதனை ஆராதனை ரபஷந்தரபகோ, ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? நாம் சொல்லுகிற 1000 வார்த்தைகள் அல்ல, அவருடைய ஒரே ஒரு பார்வை போதும் நம்முடைய அடுத்த தலைமுறை அவர் பக்கமாய் திருப்பிவிடும். அவருடைய ஒரு வார்த்தை போதும். நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் அவரை தேட வேண்டுவதுதான். இந்த விசேஷமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? லார்ட், உங்களை நோக்கி பார்க்கிறோப்பா ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறவர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாக, ஓ ஹல்லேலூயா, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரையா. ஓ ரியாலபா ஷந்தரபா. நல்ல வாயை திறந்து நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில கர்த்தரை பாடி துதித்து, ஓ ரிகதனம ஷந்தரபரகா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிகதன ஷந்தரகலோஷே ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அப்படியே கரங்களை உயர்த்தி, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. எஸ் ஃபாதர், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே ரகஷகரமா, கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தாகமுள்ளவன் மேல்
தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் சந்ததியின் மேல் உம்மாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீரையும் சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேலும் ஆசீரை ஊற்றும் விண்ணப்பத்தை கேட்பவரே. இதுதான்ப்பா எங்க ஜெபம் ஆண்டவரே. கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஏசையா ரட்சிப்பை தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா ரட்சிப்பை தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. Thank you, Father. நீங்க எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செய்ய போகிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தாங்கப்பா. இணைப்பில் இணைந்திருக்கிற தகப்பன்மார், தாய்மார், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் மேலும் உங்க கிருபையை ஊற்றுங்க. இந்த நாளில உங்க பிரசன்னம் எங்க மத்தியில் இருந்து அடியார்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்க போறதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வேத பகுதி கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கிற வாக்குத்தத்தமான வேத பகுதி, சரியா? ஆகவே எந்த வேத வசனத்தை எடுத்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். ஏசாயா 44 அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கலாம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஷுரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். சரி, அற்புதமான ஒரு வேத பகுதி. ஆண்டவர் பர்சனலா சொல்றாரு, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். அப்படி என்றால் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, என் மகனே, என் மகளே கேள். முதல் செய்தி உங்களுக்கு, நமக்கு, சரியா? உன்னை உண்டாக்கினவரும், உங்களை உண்டாக்கினார் இல்லவா? ரெண்டாவது, தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். ஆண்டவர் உங்களை உண்டாக்கினது மட்டுமல்ல, உங்களை உருவாக்கினார். கருவில் மட்டும் உருவாக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய், தாயாய் நீங்கள் வாழும்படி கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஸோ உங்களை உண்டாக்கினவர், உங்களை உருவாக்கினவர். மூன்றாவது, உனக்கு துணை செய்கிறவர். வாழ்க்கையில் சோர்ந்து போகிறீர்கள் அல்லவா? ஐயோ, வீட்டில் இருக்கிற பிரச்சனை, இந்த பிள்ளைகளால் உண்டாகிற இந்த சூழ்நிலைமைகளெல்லாம் என்னால் மேற்கொள்ளவே முடியவில்லை. எத்தனை தாய்மார்கள் அழுகிறார்கள், பிள்ளைகளை சமாளிக்க முடியவில்லை, குடும்பத்தின் இந்த சூழ்நிலைமையை என்னால் மேற்கொள்ளவே முடியவில்லை என்று. God says, I will help you. I am your helper. உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் வார்த்தை பயப்படாதே. ஃபியர் நாட். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கலங்கி
கண்ணீரோடு உங்கள் கண்களில் இருக்கிற கண்ணீரை தொடச்சிட்டு தான் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, உன் குடும்பத்தில் மாற்றங்களை நான் கொண்டு வருகிறேன். You cannot change your family situation. You cannot change your children. You cannot change your spouse. But here God promises, I will do great things. என்ன செய்கிறார்? வாசிக்கிறோம். நான் 3வது வசனம் வாசிக்கலாம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, முதல்ல உங்க மேல தண்ணியை ஊத்துறார். என்ன தண்ணீர்? தாகத்தோடு ஜெபிக்கிறீங்கல்ல, ஆசையோடு ஜெபிக்கிறீங்கல்ல, உங்கள் தாகத்தை தீர்க்கும்படி ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் இட் கம்ஸ் அப்பான் யூ. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், அப்புறம் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆண்டவர் இந்த நாட்களில் கிரியை செய்ய போகிறார். 100 நாட்கள் ஜெபிக்கும்படி தேவன் நமக்கு சொன்னார். 100 நாட்கள் நாம் எல்லாரும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வறண்ட நிலத்தின் மேல் ஆறை ஊற்றுவேன் என்றல்ல, ஆறுகளையும் ஊற்றுவேன். அதை அடுத்து உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அருமையாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்படி என்றால் மாற்றங்களை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியை ஊற்றுவேன், ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன். இந்த ரெண்டையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் செய்கிறார். ஆண்டவர் ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றும் பொழுது என்ன நடக்கிறது? 4வது வசனம், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். இந்த வருஷம் நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்தை கேட்டு வருகிற வருஷத்தில் உங்கள் பிள்ளைங்க வளருவாங்க. ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து. என்ன அழகா! சேஞ்ச்ட் லைஃப், டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், ஒரு ரினியூடு ஹார்ட். அவன் இனிமேல் நான் அவங்களுக்குரியவன் இவங்களுக்குரியவன் இல்லை, நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்ளுவான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். பிள்ளைங்க வாழ்க்கையில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகிறது. அதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தை உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருவார். ஜெபிக்கலாம். அப்பா, தெரிந்து கொண்ட எங்கள் பிள்ளைகளை தாயின் கர்ப்பத்தில் ஆண்டவரை தோன்றும் முன்னே உண்டாக்கினவரே, அப்பா தோன்றின பின்பு உருவாக்கினவரே, துணை செய்வேன் என்று வாக்குரைத்த எங்கள் தேவாதி தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவ்விதமாய் நீங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எத்தனையோ நாட்கள் எங்களுடைய சந்ததியினருக்காக, தலைமுறையினருக்காக அப்பா நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் ஆண்டவரே, அவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறதற்காகவும் துணை செய்து கொண்டு இருக்கிறதற்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே மாற்றங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம்ப்பா. துணை செய்கிற தேவன், எங்க பிள்ளைகள் தாகத்தோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேல அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தண்ணீரை ஊற்றுவீராக, ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுவதாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில வறண்டு இருக்கிற ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில ஆறுகளாக, நீரூற்றுகளாக நீர் இந்த வேளையில பாய்ந்து வருவீராக. எங்க பிள்ளைகள் வாழ்க்கை நிரப்பப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து இருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் தாகத்தோடு இருக்கிறார்களோ, இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளுவீராக. அப்பா அவர்கள் வாழ்க்கையில செயல்படுவீராக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே மகன் மேலையும் மகள் மேலையும் அப்பா உன் சந்தானத்தின் மேல நான் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்கல்லப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவீராக, ஊற்றப்படுவீராக. சந்ததிகள் மேல உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில கிரியை செய்யுங்கப்பா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா ஆசீர்வாதத்தின் மாற்றங்கள் உண்டாகட்டும் ஐயா, உண்டாகட்டும் ஐயா. உன் சந்ததியின் மேல என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் வைப்பேன் சொன்னீங்களப்பா. அந்த ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கை இந்த வேளையில உயிர் பெறுவதாக ஆண்டவரே ஒரு திருப்புமுனை உண்டாகட்டும். பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு டிவைன் பிரேக் த்ரூ உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைங்க ஆண்டவரே ஓங்கி வளருவார்களாக, ஓங்கி வளருவார்களாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா முடக்கப்பட்ட சூழ்நிலைகள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறட்டும் ஐயா. ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா. முன்னேற்றத்திற்கு தடையாயிருக்கிற சூழ்நிலைகள் இந்த வேளையில ஒவ்வொரு மகன் மேலே வைக்கிறோம்ப்பா. எல்லா தடைகளையும்
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கிறோம். ஒவ்வொரு வசனத்தின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஓங்கி வளருவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. வருகிற நாட்களில ஆண்டவரே அப்பா, அவருடைய வளர்ச்சியின் ஆசீர்வாதத்தை அப்பா நாங்கள் பார்க்க போறதற்காக, சாட்சிகளாய் நாங்கள் கேட்க போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் முத்திரித்து ஜெபிக்கிறோம்ப்பா. முத்திரித்து ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளை சீல் பண்றோம். வைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் சத்துரு திருடி விடாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பழிக்க போறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய சந்ததியின் மேல் ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றி ஒரு பெரிய மறுரூபத்தை தேவனே நீங்க தரப்போறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிற ராஜா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் கிரியை செய்கிறவர், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படுகிற காலம் இது. ஒருவேளை இந்நாட்கள் விஞ்ஞானம் பெருகி கொண்டிருக்கிறது, தொழில்நுட்பம் பெருகி கொண்டிருக்கிறது, எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அறிவு பெருகி கொண்டிருக்கிறது. பள்ளியிலும் பிள்ளைகளுக்கு ஏஐ டூல்ஸை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனிமேல் இதை போன்ற தொழில்நுட்பத்தின் மூலம் என்னவெல்லாம் நடக்கும் என்று நமக்கே தெரியாது. நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை எந்த எல்லை வரைக்கும் கடந்து போகும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்முடைய தலைமுறை காப்பாற்றுகிற தேவன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு வரப்போகிற சந்ததிக்கு ஒரு பலத்த பாதுகாப்பை தேவன் தரும்படி 121ஆம் சங்கீதத்தை நாம் விசுவாசத்தோடு கூட எல்லாரும் வாசிக்க போகிறோம். Psalms 121 வாசிக்கலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். 7வது வசனம் சொல்லுகிறது, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார்.
கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய தலைமுறையையும் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பாற்ற வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். இதை நாம் உரிமை பாராட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் அழித்து நம்முடைய சந்ததியின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சந்ததிகளை நினைக்கிற தெய்வமே. அப்பா, சந்ததிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவரே, சந்ததிகளுடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தாவே கொடுக்க விரும்புகிற தெய்வமே. அப்பா, அந்த வேளையில கர்த்தாவே எங்கள் சந்ததிகள் எல்லாம் தகப்பனே நினைத்து கர்த்தாவே உங்க சமூகத்துல நாங்க நிக்கிறோம்பா. கர்த்தாவே, இந்த வேளையில இணைப்புல இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தின் சந்ததிகள் கர்த்தாவே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய கர்த்தாவே நினைவை கர்த்தாவே நீர் நினைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், டீனேஜ்ல இருக்கிறவங்க கர்த்தாவே, வயிற்றுல கருவுல உருவாகிற எல்லா சந்ததிகளையும் உங்க சமூகத்துல அப்பா நாங்கள் நினைத்து இந்த வேளையில வந்து நிக்கிறோம்ப்பா. எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் அப்பா, அந்த உலகத்தின் பொல்லாத சத்ருவின் கிரியைகளுக்கும் அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் உங்க சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேரா எங்கள் எல்லாருடைய குடும்பத்தின் சந்ததிகளை ஒப்படைக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உங்க பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாட்கள்ல கர்த்தாவே ஏஐ மூலமா இன்னும் சயின்ஸ் கர்த்தாவே பிள்ளைகளுடைய ஞானம் கர்த்தாவே அதிகமாவது நிமித்தமாய் தங்கள் வேலை ஸ்தலங்கள்ல படிக்கிற இடங்கள்லப்பா இந்த ஞானத்தை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே பிசாசானவன் பிள்ளைகளுடைய கர்த்தாவே மனதை குருடாக்கி தங்களுடைய வழிகள்ல ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தாவே என்னுடைய ஞானம் என்னுடைய படிப்பு என்று நினைத்து ஓடுகிற எல்லா பிள்ளைகளையும் அவர்கள் ஆத்துமாக்களை இன்னைக்கு உம்முடைய சமூகத்துல நீர் திருப்பும்படியாய் நாங்க வந்து நிக்கிறோம்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராகப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா ஆவியானவரே இந்த வேளையில உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய ஆத்துமாவை உமக்கு நேராய் நாங்கள் திருப்பி செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை திருப்புகிறோம் ஐயா. கர்த்தாவே, உன் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்ற வார்த்தையின்படியா இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயங்களை அவர்கள் ஆத்துமாவை அவர்கள் சிந்தையை ஆவியானவரே நீர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய சிந்தைக்கு விரோதமாய் அவர் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய திட்டங்கள் சத்துருடைய கர்த்தாவே அரண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் இயேசு ராஜா உங்க அன்பை அறிய முடியாதபடி கர்த்தாவே அவர்கள் கண்களை குடாக்கி போட்ட அவர்களுடைய ஞானம் அவருடைய படிப்பு கர்த்தாவே ஏஐ மூலமா இன்னும் எத்தனையோ காரியங்களை கர்த்தாவே இந்த சயின்ஸ் மூலமாய் அவர்கள் படித்து தேறின காரியங்கள் மூலமாய் கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ கர்த்தாவே அலை பாய்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுவித்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, சிந்தைகள்ல கர்த்தாவே அநேக அரண்கள் நிமித்தமாய் தவித்து கொண்டிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுவிக்கிறோம் ஐயா. சோர்ந்து கிடக்கிற கர்த்தாவே டிப்ரெஷன்ல இருக்கிற இருதய கடினத்தின் நிமித்தமாய் கர்த்தாவே இயேசையா உம்மை தேட முடியாதபடி கர்த்தாவே மனது குருடாக்கி போய் கிடக்கிற எல்லா பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இயேசுயா உம்முடைய கல்வாரி ரத்தம்ப்பா இன்னைக்கு இந்த சந்ததிகள் எல்லாம் கழுவட்டும் ஐயா, கழுவட்டும் ஐயா. ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா இந்த எங்கள் சந்ததிகளுக்காய் அப்பா, எங்கள் சந்ததிகளுக்காய் நீர் மனம் இறங்குங்க தகப்பனே, மனம் இறங்குங்கப்பா. அப்பா உங்க கல்வாரி ரத்தம் எங்கள் சந்ததிகளுக்காய் நீர் சிந்தின உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் ஐயா. பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் தகப்பனே, உயிர்ப்பிக்க அவங்க ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, அவர்கள் சிந்தை உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா தீமைகளுக்கும் இந்த உலகத்தின் பொல்லாத காரியங்களுக்கும் அவர்களுடைய படிப்பு அவருடைய ஞானம் கர்த்தாவே அவருடைய வேலையே அவர்களுக்கு தீங்காய் போய்விடாதபடி அப்பா அவர்கள் பணாசை பொருளாசை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஓடுகிற எல்லாரையும் இந்த வேளையில கர்த்தர் சந்திங்கப்பா, தொடுங்கப்பா.
அவர்கள் வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும் ஐயா. ஒரு எழுப்புதலின் நாட்களா எங்கள் சந்ததிகளுக்கு இந்த நாட்கள் இருக்கட்டும் என்று நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வேணும் ஐயா. எழுப்புதல், உம்மை தேடுகிற ஒரு எழுப்புதல், உங்க சமூகத்தை நாடுகிற ஒரு எழுப்புதல் அப்பா, உங்க வசனத்தை வாஞ்சிக்கிற ஒரு எழுப்புதல் ஐயா. எல்லா காவலோடு தங்கள் இருதயத்தை காத்து கொண்டு கர்த்தாவே உமக்கு நேராய் ஓடுகிற ஒரு சந்ததியாய் இந்த வேளையில நீர் அவர்களை திருப்புறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. நாங்கள் தரிசித்து அப்பா இன்னைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாச கண்களால் கண்டு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விலக்கி பிள்ளைகளை ஜெபிக்கிறோம்ப்பா, விலக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்து எங்க சந்ததிகளை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்கிற தேவன் இந்த வேளையில அப்படியாய் பிள்ளைகளை காத்து கொள்கிறதற்காய் நன்றி சோத்திரம் தகப்பனே. நன்றியோடு உங்க பாதத்துல விழுந்து அப்பா எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உங்க நாமத்தை உயர்த்தி இன்னைக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் இன்னைக்கு ஜெயித்து இந்த ஜெயத்தை சுதந்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம். வரப்போகிற எல்லா ஆபத்துகளுக்கும் எங்கள் சந்ததியை நீர் விலக்கி காக்கிறதற்காய் நன்றி அப்பா. மகிமையான எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிற வசனத்தின் படியாகவே எங்கள் பிள்ளைகளின் மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் உங்க காவல் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேவனின் நாமத்திற்கே துதிகள் உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்திற்கே உன்னதரே, தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. Blessed be the name of the Lord, blessed be the name of the Lord, blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord, blessed be the name of the Lord, blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower, the righteous run into it, they are saved. The name of the Lord is a strong tower, the righteous run into it, and they are saved. Yes, Lord. The name of the Lord is a strong tower, and the righteous run into it and they are safe. ஆண்டவரே, நாங்க உங்க நாமமாகிய அடைக்கலத்துக்குள் ஓடி வருகிறோம். எங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒளித்து வைக்கிறோம், மறைத்து வைக்கிறோம். அந்த நாமத்திற்குள் மறைத்து மூடி வைக்கிறோம். உலகத்தின் எந்த வல்லமைகள், பார்வோனின் வல்லமைகள், ஏரோதின் வல்லமைகள், அத்தாலியாளின் வல்லமைகள், எசபேலின் வல்லமைகள் ஒன்றும் எங்கள் தலைமுறையை தொடாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள், ஆண்டவர் இயேசுடைய இரத்த கோட்டைக்குள் மூடி வைக்கிறோம் அப்பா. கர்த்தர் காத்துக்கொள்ள போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வார்த்தையின்படி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இப்பொழுதே எல்லாவற்றையும் மறைத்து வைக்கிறோமே, கட்டாயம் கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களை திறக்க வேண்டும். அநேக பிள்ளைகளுடைய இருதயங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இருதயங்களை திறக்க வேண்டும். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம்
புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அல்ல கவனிங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சுக்கு வராங்க, எவ்வளோ செய்திகளை கேட்குறாங்க. இப்போல்லாம் வாலிபர்கள் 1 மணி நேரம் செய்தியை கேட்க விரும்புவதே இல்லை. ரீல்ஸ், ஷார்ட்ஸ், இது மாதிரி ரொம்ப ஷார்ட் மெசேஜ் தான் கேட்க விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய இருதயத்தை திறக்கும் பொழுது அங்கே பெரிய மாற்றம் உண்டாகிறது. வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். அவள் இருதயம் திறக்கப்படுகிறது, அவள் குடும்பத்தோடு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அவள் சொல்லுகிறாள், நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினாள். உடனே ஒரு வைராக்கியம் வந்துடுது, நான் ஆண்டவர் மேல் விசுவாசம் உடையவள், ஆகவே நீங்கள் வந்து என் வீட்டில் தங்கி இருக்கணும். ஊழிய உடனே துவங்கிடுது. ஆண்டவர் இருதயத்தை திறந்தால் ரட்சிப்பு வருகிறது, ஆண்டவர் இருதயத்தை திறந்தால் ஊழியம் வருகிறது. இப்படிப்பட்ட மாற்றங்களை தேவன் நம்முடைய தலைமுறைகளுக்கு தர வேண்டும். இதற்கு விரோதமாய் எல்லா கடின இருதயங்கள், கல்லான இருதயங்களை எல்லாம் கர்த்தர் உடைத்து மாற்றி ஒரு பெரிய ரட்சிப்பின் அலை தேசம் எங்கும் வர வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர் அடுத்த சந்ததிகளின் வாலிபர்களின் இருதயங்களை கர்த்தர் இந்த நாட்களில் நீர் திறக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே சந்ததிகளுக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக சொல்லி கேட்கிறோம் அப்பா. அன்றே ஜெபத்தில் இணைந்திருக்கிற குடும்பத்தின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா இருதய கடினங்களை கர்த்தர் நீர் திறக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடின இருதயங்கள் உடைக்கப்படுவதாக சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய இருதயங்களை கர்த்தர் திருப்புவீராக, இருதயங்கள் திருப்பப்படுவதாக. இன்றைக்கு மூடி வைத்திருக்கிற இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக சொல்லி கேட்கிறோம் அப்பா. சத்திய வார்த்தை உள்ளே போக விடாதபடிக்கு தடுத்து வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. சத்தியமுள்ள வார்த்தைகள் திறக்கப்பட்ட இருதயத்துக்குள் கடந்து செல்வதாக, சுவிசேஷ வார்த்தைகள் திறக்கப்பட்ட இருதயத்திற்கு கடந்து செல்வதாக, தேவன் பேசுகிற வார்த்தைகள் திறக்கப்பட்ட இருதயத்திற்குள் கடந்து செல்வதாக, கர்த்தர் இடைபட வேண்டிய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா வாலிபர்கள் இருதயத்திற்குள் கடந்து செல்வதாக சொல்லி கேட்கிறோம் அப்பா. ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் திறக்கப்பட்ட இருதயத்திற்குள் கடந்து செல்வதாக. எங்கள் தேசம் எங்கிலும் பட்டணம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் சத்தியத்திற்கு நேராய் கர்த்தர் திருப்புங்கன்னு சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் மூலமாய் முழு குடும்பமும் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டது போல வாலிபர்கள் மூலமாய் முழு குடும்பத்தை கர்த்தர் நீ சந்திக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. சபையிலே ஆராதனையிலே வாலிபர்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய இடைபடுதல் பலமாய் இந்த நாட்களில் கிரியை செய்வதாக சொல்லி கேட்கிறோம் அப்பா. வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற இருதயங்களாய் மாற்றுங்க. வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற இருதயமாய் ஒவ்வொருடைய இருதயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயங்களாய் எல்லா வாலிபருடைய இருதயங்களையும் கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு லீதியாளை போல அடுத்த சந்ததி எழும்புவதாக, லீதியாட்களின் சந்ததிகள் ஒவ்வொரு தேசத்திலும் எழும்புவதாக சொல்லி கேட்கிறோம் அப்பா. லீதியாட்கள் மூலமாய் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது போல ஒரு லீதியாக்களின் மூலமாக அடுத்த சந்ததிகள் ரட்சிக்கப்படுகிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் தேசங்களை மாற்றுங்க சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஆலயத்திற்கு வராமல் இருக்கிற, வார்த்தையை கேட்காமல் இருக்கிற எல்லா வாலிபர்களுடைய இருதயங்களையும் இந்த நாட்கள் நாங்கள் திறக்கப்படுவதாக சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக சொல்லி கேட்கிறோம் அப்பா.
நாங்கள் ஆண்டவரே உங்க நாமத்துல அதிகாரத்தோடு ஜெபிக்கிறோம், வல்லமையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அதிகாரத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்துல வாலிபர்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும், தேசங்கள்ல வாலிபர்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும், சபையில் இருக்கிற வாலிபர்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதாக சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெரிய மாற்றங்கள், பலத்த மாற்றங்கள், பயங்கரமான மாற்றங்கள் அடுத்த சந்ததிகளுக்குள்ள நீங்க செய்து நடத்துங்கன்னு சொல்லி கேட்கிறோம். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. இந்த நாட்கள் நாம் அடுத்த தலைமுறைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரும் பல காரியங்களை செய்யும்படி நம்ம ஏவிக்கொண்டே இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். நாம் ஜெபங்களை அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தர் நம்மை சில காரியங்களை செய்யும்படி ஏவத் துவங்குகிறார். அதில் ஒன்றுதான் அடுத்த தலைமுறையினருக்காய் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள். இந்த தலைமுறையினருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஏவுகிறார். இதை செய் என்று சொல்லுகிறார், இதை செய்யாதே என்று சொல்லுகிறார். நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் பிரித்தெடுக்கிறார், ஏவுகிறார். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் ஏவ வேண்டும். நீங்கள் பேசி பேசி ஏவி சோர்ந்து போயிட்டீங்க, அப்படி தானே? ஜெபம் பண்ணுன்னா ஜெபிக்கிறது இல்லை, வேத வாசின்னா வாசிக்கிறது இல்லை, ஆலயத்துக்கு வான்னா வர்றதில்லை, இப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னால் நடத்துகிறது இல்லை. இதெல்லாவற்றையும் தேவன் மாற்றி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஏவ வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிள்ளைங்களுடைய பெயர்களை நீங்கள் இப்போ சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. என் பிள்ளைகளை ஏவ துவங்குங்க. உங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இந்த பைபிள் கால்ஸில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். முழு உலகத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ வேண்டும். ஜெபிக்கலாம். அப்பா துதிக்கிறோம் 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 அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா உமை இந்த காலை வேலையில கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சந்ததிகளை எல்லாம் அப்பா உம்முடைய கரங்கள்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் போராடின நாட்கள் எல்லாம் ஆண்டவரே போதும் என்று ஆய்விட்டது ஆண்டவரே. எத்தனையோ பேர்கள் சொல்லியும் ஆண்டவரே கேட்க முடியாத காரியங்கள்ல ஆண்டவரே பிள்ளைகளின் இருளான ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் மாறி போகும்படி அப்பா உம்முடைய கரங்களை நாங்கள் எங்களுடைய சந்ததிகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் அப்பா நீர் ஏவி ஆண்டவரே பிள்ளைகளை நடத்துங்க டாடி. அப்பா நீர் செய்தால் மாத்திரம் ஆண்டவரே நடக்கும். நீர் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் ஆண்டவரே உம்மிடத்தில் வர முடியாது டாடி. அப்பா நீங்க இழுத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய ஆவி ஆண்டவரே பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரே பிள்ளைகளை இந்த உலகத்திற்குள்ள நாங்கள் அனுப்புகிறோம்ப்பா. அப்பா பயத்தோடும் திகிலோடும் கூட இந்த இருளான சமூகத்திற்குள்ள அனுப்பும் போது அப்பா வேதனையும் பயமா இருக்கு. எங்கு இருள் ஆண்டவரே பிள்ளைகளை பிடிக்கும், எங்க எந்த காரியங்கள் வலைகளும் கண்ணிகளும் தெரிக்கப்பட்டு இருக்கு என்று அறியாதபடி அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் தேவ ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட நடந்து ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா வித கண்ணிகளும் தெரிப்புண்டு போகும்படி உம்முடைய ஆவி ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே நடத்தட்டும் ஆண்டவரே. செய்ய நினைக்கிற காரியங்கள் தன்னுடைய இஷ்டப்படி செய்ய முடியாதபடியாய் கூட உம்முடைய ஆவி தடுத்து நிறுத்தட்டும் ஆண்டவரே. எல்லா பாவங்களுக்கும் விலக்கி பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல ஆண்டவரே பிள்ளைகள் நடக்கும் போது ஆண்டவரே பாபிலோனில ஒரு தானியேல் எப்படி பரிசுத்தமா இருந்தானே அதே போல உமக்காக வைராக்கியமா இருந்தது போல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இருக்க வேண்டாகலே. எகிப்தில ஆண்டவரே யோசேப்பு எப்படி உமக்காக நின்றானோ அதே போல இந்த பிள்ளைகள் நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஆகாபின் அரண்மனையில ஆண்டவரே எப்படி ஆண்டவரே உபதியா எல்லாரையும் ஒழித்து வைத்தது போல பிள்ளைகள் வைராக்கியமா இந்த உலகத்திற்குள்ள நிற்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி என் தேவ ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டுமாய் உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுயங்களும் பெருமைகளும் மேட்டிமைகளும் பிள்ளைகள் இருதயத்திலிருந்து மாண்டு போகட்டும் ஆண்டவரே. சுயமாய் நடக்கிற காரியங்கள் ஆண்டவரே செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் மாறும்படியாக நீரே ஆண்டவரே ஜலத்தை தெளித்து நானே அவர்களை குணப்படுத்துவேன் என்று சொன்னேரே.
நானே அவர்களுக்கு சுத்த இருதயத்தை தருவேன் என்று நீர் வாக்கு Yes, பண்ணினீரே, Lord. Yes, அதேபடியாக Lord. பிள்ளைகளை நடத்துங்கப்பா. உம்முடைய ஆவி ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியமா நிற்கிற பிள்ளைகளாய் கூட பிள்ளைகளை மாற்றுங்க Yes, ஆண்டவரே. Lord Jesus. அப்படியாய் நீர் செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை அனுப்புற ஆண்டவரே, நீர் மாற்றுவீர் ஆண்டவரே, நீர் செயல்படுவீர் ஆண்டவரே, நீர் கிரியை செய்வீர் ஆண்டவரே. அவைகள் எல்லாம் காணும்படி எங்கள் கண்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நாள் காணும். அப்படியாய் நீ செய்ய போற மாற்றங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைகளையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தலைமுறைகளை ஏவ துவங்க போறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. தேங்க்யூ ஜீசஸ். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். 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 மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய பலத்த கிரியை இந்த நாட்களிலே எங்கள் சந்ததியின் மேல் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோப்பா. இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர் துவங்கின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் வேண்ட வேண்டும் என்று சொல்லி எழுதி கொடுத்தார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய பெயர்களையும் உடைய சன்னிதானத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவரை கூட கர்த்தர் மறந்து விடாதபடி, ஒருவரை கூட கர்த்தர் விட்டு விடாதபடி எல்லாரையும் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருப்பங்கள் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. படிப்பை ஆசீர்வதிங்க, கல்லூரி படிப்பை ஆசீர்வதிங்க. இளவயதில் உமக்காய் வைராக்கியமாய் வாழ உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேளாதபடி மனம் போல வாழுகிற பிள்ளைகளை கர்த்தர் திருப்புங்கப்பா. உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டு தங்கள் நேரம், தாளந்து எல்லாவற்றையும் விரயம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் திருப்பிக் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். பயனற்ற காரியங்களிலே தங்கள் நேரங்களை வீணாக்குகிற பிள்ளைகளை கர்த்தர் திருப்புவீராக. மாற்றங்கள் வருவதாக, உணர்வு வருவதாக. நண்பர்களோடு தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுகிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. குடி, வெறி, தவறான பாவ பழக்க வழக்கங்கள், இன்னும் இன்டர்நெட் கேம்ஸ் இவைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களே, மொபைல் அடிக்ஷன்ல இருக்கிறார்களே, தேவையற்ற காரியங்களுக்கு பணத்தையும் நேரத்தையும் விரயம் செய்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே டிப்ரெஷன்ல, ஆண்டவரே மன அழுத்தத்தில் கிடக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். கதவை பூட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் அல்லது பெற்றோரிடத்தில் கோபமிட்டு சண்டையிட்டு எங்கோ தங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறையா, கர்த்தருடைய கரம் திருப்பங்களை கொண்டு வருவதாக, மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்டிசத்தினால கஷ்டப்படுகிற பிள்ளைகள், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், ஆண்டவரே பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பாரம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு மனதில் சோர்ந்து போயிருக்கிற பெற்றோருக்காகவும் அந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். யாருக்கு தெரியும், என் ஆண்டவர் நினைத்தால் இப்படி ஆட்டிசத்தில் இருக்கிற பிள்ளைகளை கூட நீங்க ஹீல் பண்ண முடியும் ஆண்டவரே. we pray for healing oh god. இயேசு ராஜாவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வம்ச வழியாய் வந்த சாபங்களை சுமக்கிற பிள்ளைகள், எதை செய்தாலும் வாய்க்கவில்லை, எந்த வேலைக்கு போனாலும் 1 மாதம் 2 மாதம் அதற்கு மேல் நிற்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நிலைவரம் இல்லாதிருக்கிற பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் மாற்றுங்கப்பா. தொழில் செய்து முன்னேற்றம் இல்லை, எந்த தொழிலை எடுத்தாலும் அதில் ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்குகிற பிள்ளைகளை ஆண்டவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஊழிய பாதைக்கு வந்தாலும் ஊழியத்தில் பிரகாசிக்க முடியவில்லை என்று இருக்கிறவர்களை கூட கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறப்பா. இப்படிப்பட்ட மாற்றங்கள், இப்படிப்பட்ட திருப்பங்கள், இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்கள் மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்க வல்லமையை ஊற்றுங்க ராஜா. எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. குடும்பத்துக்குள், பெற்றோருக்குள் ஆண்டவரை புரிந்து கொள்ளாமை, சண்டைகள், வாக்குவாதங்கள், சச்சரவுகள் இவைகள் எல்லாம் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்குள் சமாதானம் இருக்கட்டும் அப்பா. தகப்பன்மார் ஜெபிக்கிற தகப்பன்மாராய் மாறட்டும், தாய்மார் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும், குடும்பமாய் தேவனை தேடுகிறவர்களாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வீட்டு அட்மாஸ்பியர் ஒரு சந்தோஷமான அட்மாஸ்பியராய் மாறட்டும் ஆண்டவரே. துக்கங்கள் எல்லாம் மாறட்டும், சண்டைகள், கூக்குரல்கள், குடி, வெறி இதை போன்ற எல்லா காரியங்கள் வெளியேறட்டும். செய்வினைகளிலே ஆண்டவரை கட்டப்பட்டு கிடக்கிற குடும்பங்கள் விடுதலை அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் மந்திரவாதிகளிடத்தில் போய் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காய் தேடுகிறார்களோ அவர்கள் மனம் திரும்ப செய்யுங்கப்பா. ஒரு ஜீவனுள்ள தேவனை நாடி அவரை மாத்திரம் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. இன்றைக்கு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பன், தாய், வாலிப பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு அந்தரங்க தேவைக்காக, நிறைவேறாத ஒரு காரியத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறார்களே, அவர்களுக்கும் ஆண்டவரே பதில் தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு பதில் அளித்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே ஒரு 100 நாட்கள் ஜெபத்தை பைபிள் கால்ஸ் மூலமாய் துவங்கி நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 100 நாள் ஜெபத்தில் காலையில் 500 பேர், மாலையில் 500 பேர் ஜெபத்திலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். 500க்கும் அதிகமானவர்கள். அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நேரலையிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ யூடியூபிலோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த வருஷத்தில் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இது நாள் வரைக்கு அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாது இருந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். அட்லீஸ்ட் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்தாவது நீங்கள் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். திரையில் காணுகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுவீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு ஒரு கூகுள் மீட் லிங்கை அனுப்புவார்கள். காலையில் 5லிருந்து 6 வரைக்கும், இரவிலே 9லிருந்து 10 மணி வரைக்கும் அற்புதமாய் நடக்கிறது. பெரும்பாலும் எல்லா நாட்களும் நான் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிறேன். ஜனங்கள், என்னோடு கூட இருக்கிற ஜெப வீரர்கள் இணைந்து ஜெபத்தை நடத்துகிறார்கள். மக்கள் அற்புதமாய் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் கூட இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதிருக்கும்படி உங்களையும் நான் அன்போடு கூட அழைக்கிறேன். தயவு செய்து பங்கு பெறுங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் வரப்போகிற வருஷத்திற்கான திட்டங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் பல காரியங்களை என்னோடு கூட பேசினார். அதில் ஒன்றுதான் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான ஜெபங்களை உலகம் எங்கும் நாம் துவங்க வேண்டும் என்று. இதை கடந்த சில நாட்களாகவே நான் தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதை சொல்ல ஒவ்வொரு பகுதியிலும், நாடுகளிலும் இருக்கிறவர்கள் அவர்கள் பகுதியிலே ஜெபத்தை துவங்கி இருக்கிறார்கள்.
ஒரு சிலர் கடந்த நாட்களில் நீங்கள் வந்து இந்த ஜெபத்தை எங்களுக்கு துவங்க வேண்டும் என்று சொன்னதினாலே நான் அவர்களோடு கூட அந்த ஜெபத்திலே கலந்து அந்த ஜெபத்தை துவங்க கர்த்தர் உதவி செய்தார். கடந்த வாரத்தில் அயர்லாண்டிலும் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலும் இந்த ஜெபத்தை ஆன்லைன் மூலமாக துவங்கினோம். வரப்போகிற ஜனவரி மாதம் சில நாடுகளிலே துவங்க இருக்கிறோம். ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், ஒருவேளை அரபு தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தேசத்திலும் நீங்கள் ஒரு ஆன்லைன் லிங்க் மூலமாக 5 பேர் போதும், 5 பேர் இணைந்து முதலாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். யுஏஇயில் இருக்கிற எல்லா நாடுகளுக்காகவும் அந்த நாடுகளில் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கடைசியாய் ஒரே ஒரு குறிப்பு, நீங்கள் பைபிள் கால்ஸின் இந்த தரிசனம் நிறைவேறும்படி ஜெபிக்க வேண்டும். இவ்வளவுதான். மற்றபடி இதில் எந்த உள்நோக்கும் கிடையாது, எந்த தனி நோக்கும் கிடையாது. ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், ஒருவேளை இந்த ஜெபத்தை துவங்குவதற்கு உங்களுக்கு வழிநடத்துதல் வேண்டும் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நான் தைரியமாக இதை அறிவிக்கிறேன். இதில் எந்த உள்நோக்கும் கிடையாது, எந்த தனி நோக்கமும் கிடையாது. இது தேவன் தந்த தரிசனம். அந்த தரிசனத்திற்காக நான் தைரியமாக இதை அறிவிக்கிறேன். இதற்கு எதிர்ப்பாளர்கள் யார் எழுப்பினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆகவே இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் 3 விதங்களில் இந்த ஜெபக்குழுவை நீங்கள் துவங்கலாம். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் நீங்கள் உங்கள் மாவட்டத்தின் சார்பாக ஒரு ஜெபக்குழுவை நீங்கள் துவங்கலாம். அதே போல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும், ஒருவேளை கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இன்னும் யூபி, பீகார், இதை போன்ற ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவர்கள் அந்த ஸ்டேட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இந்த ஜெபக்குழுவை துவங்கலாம். உங்களுக்கு முதலாவது ஜெபக்குழுவை துவங்க தேவையானவர்கள் 5 பேர் தான். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஜெபக்குறிப்புகளையும் நாங்கள் உங்களுக்கு மாதம் ஒரு முறை அனுப்பி வைப்போம். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஜெபக்குறிப்பை அடிப்படையாக வைத்து நீங்கள் ஜெபிக்கலாம். அந்த ஜெபத்தை எப்படி நடத்த வேண்டும், பிறரை எப்படி அதில் இணைக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லுவோம். அதன் பிறகு ஜெபத்தை நீங்கள் தான் நடத்தப் போகிறீர்கள், நீங்கள் தான் அதற்கு பொறுப்பெடுக்க போகிறீர்கள். அது உங்களுடைய ஜெபக்குழுவாகவே இருக்கும். ஆனால் அது ஒரு பைபிள் கால்ஸின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பெயர் என்ற ஒரு பெயரில் இருக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். கடந்த வாரத்திலே அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிற ஒஹாயோ என்ற ஒரு இடத்தில் ஒரு சபையில் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை ஆரம்பித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அமெரிக்காவில் இருக்கிற 50 ஸ்டேட்ஸ்லையும் இந்த ஜெபங்கள் துவங்கப்பட வேண்டும். நாங்கள் அதற்கு பொறுப்பெடுத்து செய்கிறோம், நீங்கள் எங்களை கைட் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை என் செய்தியை கேட்கிற நீங்கள் அமெரிக்காவில் 50 ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை அந்த மக்களோடு கூட இணைக்கிறோம். நீங்கள் அவர்களோடு கூட இணைந்து இந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் எழுப்புதலுக்காய் நீங்கள் ஜெபிக்கப் போகிறீர்கள். அதே போல் எல்லா நாடுகளும், நீங்கள் ஒருவேளை இங்கிலாந்திலிருந்து யூகேயிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பங்கு பெறுகிறீர்கள் என்றால் நீங்கள் யூகேயில் முதல்ல ஒரு ஜெபக்குழுவை துவங்குங்கள். அது தீயாய் பற்றி பரவும் என்று நான் நம்புகிறேன். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் கண்ட்ரி, இவ்வளோதான் எங்களுக்கு தேவை. நீங்கள் அதை எங்களுக்கு அனுப்புங்கள். உங்களோடு கூட உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற, ஒருவேளை நீங்கள் ஜெர்மன்லேருந்து நான் இந்த ஜெபத்தை நடத்துகிறேன் என்றால் அங்கு இருக்கிற இந்த ஊழியத்தின் மூலமாய் இந்த தரிசனத்தை பெற்றுக்கிற மக்கள் உங்களோடு கூட இணையும்படிக்கு நாங்கள் அதற்கு உதவி செய்கிறோம். வேலை ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்க வேண்டும். ஜெர்மனுடைய எழுப்புதலுக்காய் ஜெபிக்க போகிறீர்கள். பிரான்ஸில் இருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காய் ஜெபிக்க போகிறீர்கள். அதே போல் பிற தேசங்கள், சிட்னியிலோ, ஜப்பானிலோ, கொரியாவிலோ, எங்கு இருந்தாலும் சரி, உங்கள் பட்டணத்திலே வரப்போகிற அடுத்த தலைமுறைக்காய் ஒரு ஜெபம் துவங்கப்பட வேண்டும். இதற்கு வேண்டிய எல்லா கைடன்ஸையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். இணைப்பில் காணுகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால், இந்த டிஸ்ட்ரிக்டில் நான் துவங்குகிறேன், இந்த ஸ்டேட்டில் நான் துவங்குகிறேன், இந்த கண்ட்ரியில் நான் துவங்குகிறேன், நாங்கள் இப்படி சேர்ந்து ஜெபிக்கிறோம், எங்களுக்கு வழி நடத்துங்கள், இவ்வளவுதான் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டியது. இதற்கு ஆதாரமாக நான் ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள்
2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. சரி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. இந்த மக்கள் தேவாலயத்தோடு கூட தொடர்புடையவர்கள். ஆனால் அவர்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறியது. இப்படி சொல்லுகிறதுனால் தேவாலயத்தை விட்டு பிரிந்து நீங்கள் தனியே உங்கள் வீட்டில் ஒரு ஊழியத்தை, ஒரு ஆலயத்தை துவங்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அப்படி அல்ல. ஆல்வேஸ் கெட் கனெக்டட் வித் யுவர் லோக்கல் சர்ச் அண்ட் ஒர்க் ஃபார் யுவர் லோக்கல் சர்ச். இந்த ஜெபம் உலகளாவிய ஒரு ஜெபம், முழு உலகத்தையும் தழுவுகிற ஒரு ஜெபம். தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள், ஆனால் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அவர்கள் தேவனை துதித்து ஜெபம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். வரப்போகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் நமக்கு தெரியாது. எப்படிப்பட்ட ஆட்சிகள் வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் வரும் 2026 நமக்கு தெரியாது. எல்லா தொழில்நுட்பம் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இதை போல இணையதளத்தில் கூடி ஜெபிக்கிற நாட்கள் எல்லாம் வருமா வராதா நமக்கு தெரியாது. ஆனால் வீடுகள் தோறும் ஒரு ஜெபக்குழுவை துவங்கினால் அதை தடுப்பதற்கு எவராலும் முடியாது. அப்படிப்பட்ட நாட்களை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதை சொல்லுகிறது. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இங்கே புறவினத்து மக்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. யார் மூலமாய்? கொர்நேலியின் மூலமாய். கொர்நேலியு பேதுருவை அழைக்கிறார். ஆனால் அவர் வீட்டில் தன் உறவின் முறையார், விசேஷித்த சகோதரர்கள் எல்லாரையும் கூடி வரச் செய்து ஜெபம் செய்கிறார்கள். அந்த வீட்டிலே அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். புறவினத்து மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறும் பொழுது, இன் பர்சனோ விர்ச்சுவலாகவோ, இன் பர்சனோ ஆன்லைனோ, நீங்கள் ஒரு ஜெபக்குழுவை துவங்கும் பொழுது உங்கள் வீடு அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற வீடாய் மாறும். நீங்கள் மௌனமாக இருந்தது போதும், அமைதியாக இருந்தது போதும். ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி உங்கள் சொந்த சபையிலே கொண்டு சேருங்கள். உங்கள் சபைக்கு அவர்களை அழைத்து கொண்டு போங்கள். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் நாட்களை ஆண்டவர் தரப்போகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். எங்கிருந்து ஜெபம் பண்ணினார்கள்? வசனம் 12 சொல்லுகிறது, அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆதி திருச்சபையில் எழுப்புதல் வீடுகளுக்குள் ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு, அந்த ஜெபக்குழுக்களின் மூலம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு, அந்த ஜெபக்குழுக்களின் மூலமாய் அநேகர் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். சகோதரி, பல வருஷங்களாக நீங்கள் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறீர்கள், ஆனால் எந்த ஊழியமும் செய்யாதிருக்கிறீர்கள். சகோதரனை, பல வருஷங்களாக நீங்கள் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறீர்கள், ஆலயத்துக்கு போகிறீர்கள், வருகிறீர்கள், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவருக்காக எதையும் செய்யவில்லை. 2026ஆம் ஆண்டு நீங்கள் எழும்பியே ஆக வேண்டும். உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாற வேண்டும். இல்லை என்றால் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற கைபேசியின் மூலமாக நீங்கள் ஒரு கூட்டத்தை எழுப்பி அவர்களோடு இணைந்து அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களை சுற்றியுள்ள மக்களின் ரட்சிப்பிற்காய் ஜெபித்து அவங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி உங்கள் சொந்த சபைக்கு அழைத்து செல்லுங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம். இந்த தரிசனத்தில் நீங்கள் பயிற்சி பெற விரும்பினால், கடந்த நாட்களில் 12 வாரங்கள் உங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்தேன். இந்த 12 வார பயிற்சியில் அநேகர் எழும்பி ஜெபக்குழுக்களை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு கிரியை செய்கிறார். இனி வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விருப்பமுடையவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் விசேஷித்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். எங்களுக்காக அல்ல, உங்கள் பகுதியில் எழுப்புதல், உங்கள் பகுதியில் எழுப்புதல், உங்கள் பகுதியில் ரட்சிப்பு, உங்கள் பகுதியில் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை உங்கள் சொந்த சபைக்கு அழைத்து செல்லுங்கள். உலகளாவிய இந்த தரிசனத்திற்கு நீங்கள் தோள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட கேட்கிறேன். உங்கள் எல்லாருக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே,
பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய அடியார்கள் எல்லாரும் உடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லாம் சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்து அப்போஸ்தல நாட்களின் எழுப்புதல் போல இந்நாட்களிலும் சபைகளில் எழுப்புதல் உண்டாகும்படி விசுவாசிகளை தூண்டி தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ மௌனமாக இருந்தது போதும், எழும்பு என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற ஸ்திரீகளையும் புருஷர்களையும் நீர் எழுப்பி கொண்டு இருக்கிறதற்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த பெரிய தரிசனத்துக்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எழும்பி தங்கள் பட்டணங்களில் தேவனுக்காக எழும்பி நின்று, தங்கள் மாவட்டங்களில், தங்கள் மாநிலங்களில், தங்கள் தேசங்களில் தேவனுக்காக எழும்பி நின்று பெரிய காரியங்களை செய்ய அவர்களை நீ நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடுத்த சந்ததியை காப்பாற்ற வேண்டும், அடுத்த சந்ததி அழிந்து போகாதபடி திறப்பில் நிற்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் நாட்களில் எழுப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் இந்த தரிசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். திரையில் காணும் தொலைபேசி எண்ணுக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீர்கள், எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீர்கள், எந்த கண்ட்ரியில் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களுக்கு வேண்டிய சரியான வழி நடத்துதலையும் ஆலோசனைகளையும் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. மே காட் பிளஸ் யூ. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. காட் பிளஸ் யூ.